ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலி மாநகரின் மையமாக பக்தி பெருக்கின் அடையாளமாக திகழும் அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் தமிழகத்தின் தொன்மை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் திருக்கல்யாண திருவிழா சிவனையும் சக்தியையும் ஒரு சேர வழிபடும் ஒரு மங்களகரமான நிகழ்வாகும். இந்த ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவின் மகத்துவத்தை இந்த காணொளியில் காணலாம். 2025ஆம் ஆண்டுக்கான ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவானது நவம்பர் 4ஆம் தேதி மங்கள ஒலிகள் முழங்க கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. இந்த நிகழ்வானது பக்தர்களின் உள்ளங்களில் பக்தி உணர்வை விதைத்து 10 நாட்கள் நீளும் திருமண வைபவத்திற்கான ஆரம்பமாக அமைகிறது. கொடியேறிய நாள் முதல் நெல்லை டவுனே ஒரு திருமண வீட்டை போன்றே காட்சியளிக்கும். திருமணத்திற்கு முந்தைய நாள், அதாவது நவம்பர் 13ஆம் தேதி இரவு திருமணத்திற்கு ஆயத்தமாகும் வகையில் நமது அன்னை அருள்மிகு காந்திமதி அம்மாள் தனது தாய் வீடான அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றடைவது ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு. மணப்பெண் தனது தாய் வீட்டில் இருந்து மணமேடைக்கு வருவது போல அம்பாள் வீதி உலா வந்து காமாட்சியம்மன் கோவிலில் ஒரு இரவு தங்குகிறாள். இந்த பயணமானது ஒரு மகளை மணப்பெண்ணாக அலங்கரித்து மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்கொள்ள தயார் செய்யும் ஒரு தாயின் அன்பை பிரதிபலிக்கிறது. பார்வதியின் அம்சமான அம்பாள் தன் தாயார் இல்லத்திற்கு செல்வதாகவும் அங்கிருந்துதான் மறுநாள் திருமணத்திற்காக மணவறைக்கு எழுந்தருள்வார் என்பதும் ஐதீகம். இது பக்திக்கும் பாரம்பரியத்திற்கும் இடையே உள்ள ஆழமான பிணைப்பை காட்டுகிறது. திருமணத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று நவம்பர் 14ஆம் தேதி பகல் 12 மணிக்கு உலகை ஆளும் ஈசனான அருள்மிகு நெல்லையப்பர் இந்த நேரத்தில் தனது மணப்பெண்ணான காந்திமதி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கிறார். மணமகனாக அலங்கரித்து கொண்டு வரும் நெல்லையப்பர் தனது தேவியை கண்டு ஆசீர்வதிக்கும் இந்த அரிய காட்சியானது பக்தர்களுக்கு நம்பிக்கையையும் நிம்மதியையும் அள்ளித்தரும். இந்த காட்சியை காணும் பக்தர்கள் திருமண தடைகள் நீங்கி வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. திருவிழாவின் சிகரமே நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 5:30க்குள் சிவனும் சக்தியும் ஒன்றிணையும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நேரம்தான். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ சிவபெருமானின் அம்சமான நெல்லையப்பருக்கும் அன்னை பார்வதியின் அம்சமான காந்திமதி அம்பாளுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருமணம் நடைபெறும். புனர்பூச நட்சத்திரத்தில் நடைபெறும் இந்த திருக்கல்யாணம் நெல்லையின் பக்தர்களுக்கு மட்டுமின்றி உலக மக்களுக்கும் சிவசக்தியின் இணைப்பால் அளவற்ற அருளை பெற்றுத்தரும் புனித நிகழ்வாகும். இந்த காட்சியை காணும் திருமண தடையுள்ளவர்களுக்கு உடனடியாக திருமண வரன் கைகூடும். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமையும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருக்கல்யாணம் முடிந்த பின் மணமக்கள் மூத்தோர் ஆசீர்வாதம் பெற்று இன்புறும் நிகழ்வாக நவம்பர் 15, 16, 17 ஆகிய 3 தினங்களும் ஊஞ்சல் விழா நடைபெறுகிறது. திருமணமான தம்பதியர் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி மகிழ்வுடன் ஊஞ்சலில் ஆடுவது போல நெல்லையப்பரும் காந்திமதி அம்மனும் ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தரும்போது தேவார திருவாசக பாடல்கள் பாடப்பட்டு திருமண கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சி நீட்டிக்கப்படுகிறது. இந்த ஊஞ்சல் உற்சவம் வீட்டில் நிம்மதியும் இன்பமும் நிலைக்க பிரார்த்தனை செய்ய சிறந்த நேரமாகும். திருமண வைபவங்களின் நிறைவாக நவம்பர் 18ஆம் தேதி புதுமண தம்பதியரின் மறுவீடு பட்டின பிரவேச நிகழ்வு நடைபெறும். திருமணமான புது தம்பதியினரை சொந்த ஊருக்கு அழைத்து செல்வது போல நெல்லையப்பரும் காந்திமதி அம்மனும் வீதிகளில் பவனி வந்து தங்கள் திருமண மகிழ்ச்சியை ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவார்கள். இந்த ஊர்வலம் சிவனும் சக்தியும் இணைந்தால் உலகில் ஏற்படும் சுபிக்ஷத்தை உணர்த்துவதாக அமைகிறது. இந்த ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா ஆன்மீக பெருமைகளை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தின் அழகையும் பறைசாற்றும் ஒரு மாபெரும் உற்சவமாகும். இந்த ஐப்பசி திருக்கல்யாண வைபவத்தின் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்மனின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.